பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பருமான பாம் சரவணனின் தம்பி தென்னரசு 2015ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்ரோடு அருகே கொலை செய்யப்பட்டார். தென்னரசுவை அவரது குடும்பத்தினரின் கண் முன்பே ரவுடி ஆற்காடு சுரேஷ் தரப்பினர் கொலை செய்தனர். இதற்கு பள்ளிக்கு பள்ளியாக ஆற்காடு சுரேஷை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் வைத்து ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தது. ஆற்காடு சுரேஷுடன் இருந்த மாது என்பவரையும் அந்த கும்பல் வெட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்த வழக்கில் நெல்லையைச் சேர்ந்த செந்தில்குமார், நவீன் மற்றும் சென்னை 1000 விளக்கு அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர், அதிமுக நிர்வாகி ஜான் கென்னடி உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போது கொலை வழக்கின் பின்னணியில் இருந்தது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தான் என்று ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்கள் சந்தேகமடைந்துள்ளனர். இப்படி இருக்க ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட போது உயிர் தப்பிய மாதுவும் கடந்த ஜனவரி மாதம் ஜாம்பசாரில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலா அத்தனைக்கும் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் தான் இருந்ததாக கருதி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஆற்காடு பாலா, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 பேர் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். விசாரணையில் தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதியை குறிவைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்பதாக காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஆற்காடு பாலா. தன்னை ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் தொடர்ந்து மிரட்டியதால் தனது மனைவி பிரிந்து விட்டதாகவும், அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை என்பதால் இதற்கு காரணமாக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய முடிவு செய்ததாகவும் ஆற்காடு பாலா கூறியுள்ளார். இதற்காக தென்னரசு கொலை வழக்கில் சிறையில் இருந்தவர்களுடன் சேர்ந்து ஆற்காடு பாலா கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.